வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். உங்க மனசோட மென்பொருள, அதாவது உங்க மென்டல் சாஃப்ட்வேரை எப்படி அப்கிரேட் செய்யறதுங்கிறத பத்தி தான் இந்த பிரத்யேகமான பதிவு. இது நீங்க மத்தவங்க கிட்ட பேசுற விதத்தையே முற்றிலுமா மாத்தி அமைக்க போகுது. இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ரொம்ப சின்ன கூட்டமான ஒரு எலிவேட்டருக்குள்ள உங்க கனவு கம்பெனியோட சிஇஓ கூட வெறும் 40 வினாடிகள் நீங்க தனியா பயணிக்கிறீங்க. உங்க மனசு அப்படியே பிளாங்க் ஆகுது. நீங்க என்ன பண்றீங்கன்னு அவர் கேட்கும்போது ஏதோ முணுமுணுப்ப மட்டும்தான் உங்களால பதிலா சொல்ல முடியுது. இந்த ஒரு சின்ன பதற்றம் ஒருத்தரோட 3 வருஷ கேரியர் வளர்ச்சியையே காலி பண்ணிடுச்சு. நினைச்சாலே பயமா இருக்கு இல்லையா? ஆனா இது நம்ம பலருக்கும் பரிச்சயமான ஒரு நிஜமான அனுபவம் தான். சரி, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். நம்ம கம்யூனிகேஷன்ல 2 சேனல் இருக்கு. ஒன்னு கான்ஷியஸ் சேனல், அதாவது நம்ம ரொம்ப கவனமா தேர்ந்தெடுத்து பேசுற வார்த்தைகள். இன்னொன்னு அன்கான்ஷியஸ் சேனல், இது நம்மளுக்கே தெரியாம நம்ம உடல் மொழி, குரல், அப்புறம் உணர்ச்சிகள் மூலமா வெளிப்படுற சிக்னல்கள். உண்மையை சொல்லணும்னா தகவல் தொடர்புங்கிறது நம்ம வாழ்க்கையோட பாதையே நிர்ணயிக்கிற ஒரு ரகசிய குறியீடு. நாம என்ன சொல்றோங்கிறத விட நாம எப்படி உணர்றோங்கிறது தான் இங்க பெரிய இம்பாக்ட் கொடுக்குது. இன்னைக்கு நாம 6 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். 1. தகவல் தொடர்பு பத்தின கட்டுக்கதை. 2. மறைந்திருக்கும் மொழியை புரிந்து கொள்வது. 3. உடனடி இணைப்புக்கான ஃபார்முலா. 4. முரண்பாடுகளை களைவது. 5. கேள்விகளின் சக்தி. அப்புறம் 6. உங்க கம்யூனிகேஷன் லெகசி. வாங்க உள்ளே போகலாம். முதல் பகுதி, தகவல் தொடர்பு பற்றிய கட்டுக்கதை. திறமையை விட அமைப்புகளே முக்கியம். சில பேர் பேசினா மட்டும் எல்லாரும் மயங்கிடுறாங்களே, அவங்க எல்லாம் இயற்கையாவே அந்த திறமையோட பிறந்தவங்கன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது ஒரு மாய. அப்படி ஈர்க்கிற மாதிரி பேசுறவங்க தங்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சிஸ்டம, அதாவது ஒரு மென்டல் சாஃப்ட்வேரை ஓட விட்டுட்டு இருக்காங்க. இது எப்பேற்பட்ட பிரஷர்லயோ ஒரு நல்ல இம்பாக்ட உருவாக்குற நாமளும் கத்துக்கக்கூடிய ஒரு சூப்பரான டெக்னிக். இந்த உளவியல் சிஸ்டம நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப வேகமா சிந்திச்சு எந்த சூழ்நிலையிலும் உங்களால பிரமாதமா பேச முடியும். அடுத்து 2வது பகுதி, மறைந்திருக்கும் மொழியை புரிந்து கொள்ளுதல், சொல்லப்படாததை படித்தல். அன்றாட உரையாடல்களுக்கு பின்னாடி ஒரு ரகசிய மொழி இயங்கிட்டு இருக்கு. இதை கவனிக்கிறதுல ஒரு 3 அடுக்கு சிஸ்டம் இருக்கு. முதல் அடுக்கு மேலோட்டமான நிலை, அதாவது அவங்க நேரடியா பேசுற வார்த்தைகள். 2வது உணர்ச்சி நிலை, அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ஃபீலிங்ஸ். 3வது மூலோபாய நோக்கம், அவங்களோட உண்மையான குறிக்கோள் என்னங்கிறது. உதாரணத்துக்கு ரேச்சலோட கதையை எடுத்துப்போம். அவங்க 40% சம்பள உயர்வு கேட்கும்போது அவங்க மேனேஜர் வார்த்தைகள்ல தயக்கம் காட்டினார். ஆனா அந்த மேனேஜரோட குரல்ல இருந்த நடுக்கத்தையும் உடல் மொழியையும் ரேச்சல் கவனிச்சாங்க. ஓகே, இவருக்கு இது சங்கடமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி ஒரு ஐடியாவை ரேச்சல் சொன்னாங்க. விளைவு, அவங்க கேட்ட அதே 40% சம்பள உயர்வு ஈஸியா கிடைச்சது. இதுதான் அந்த 3 லேயரையும் யூஸ் பண்ற விதம். 3வது பகுதி, உடனடி இணைப்புக்கான ஃபார்முலா, நிமிடங்களில் நம்பிக்கையை உருவாக்குதல். இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒருத்தரை நம்பலாமா வேண்டாமாங்கிற முடிவை நம்ம மூளை அவங்கள சந்திச்ச 7 நிமிஷத்திலேயே எடுத்துடுது. இது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே நாம எடுத்த முடிவை நியாயப்படுத்துற கன்ஃபர்மேஷன் பயாஸ் மட்டும்தான். சோ அந்த 7 நிமிஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி ரொம்ப வேகமா ஒரு நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு 3 தூண்கள் இருக்கு. 1. புரிதலை வெளிப்படுத்துதல். 2. வியூகத்துடன் கூடிய பாதிப்பு. 3. உடனடியாக மதிப்பளித்தல். மார்கஸ்னு ஒருத்தர் பல் ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணும்போது அங்க இருந்தவர்கிட்ட நியூசிலாண்ட்ல உங்களுக்கு குறிப்பா என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டு பேச ஆரம்பிச்சார். அவர் சும்மா மேம்போக்கா பேசாம அந்த நபரோட தனிப்பட்ட விருப்பத்தை நிஜமாவே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணார். அடுத்த சில நிமிஷங்கள்லயே அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான நம்பிக்கை வந்துருச்சு. இதுக்கு பேர் தான் புரிதலை வெளிப்படுத்துறது. ஆனா இதுல நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. வியூகத்துடன் உங்க பலவீனத்தை காட்டுவது அப்படிங்கிறது நீங்க செஞ்ச கடந்த கால தவறுகளையும் அதிலிருந்து நீங்க கத்துக்கிட்ட பாடங்களையும் மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றது. இது பெரிய அளவுல ஒரு நம்பிக்கையை வளர்க்கும். ஆனா தற்செயலான பலவீனம் அப்படிங்கிறது இப்ப நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற பிரச்சனைகளையோ உங்களோட இயலாமையோ தேவையில்லாம குட்டி தீர்க்கிறது. இது உங்க மேல இருக்கிற நம்பகத்தன்மையை டோட்டலா டேமேஜ் பண்ணிரும். ஜாக்கிரதை. 4வது பகுதி, முரண்பாடு களைதல் மற்றும் சம்மதிக்க வைத்தல். தன்னம்பிக்கை வந்த பிறகுதான் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறது ஒரு பெரிய கட்டுக்கதை. நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? தன்னம்பிக்கைங்கிறது ஒரு உணர்வு கிடையாது, அது ஒரு செயல். நீங்க தன்னம்பிக்கையோட செயல்படும்போது தான் அந்த உணர்வே உங்களுக்குள்ள உருவாகுது. அதிகாரம் பொருந்திய பாடி லாங்குவேஜ், குரல்ல தெளிவு, இது எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம மூளை ஆட்டோமேட்டிக்கா அதை நிஜமான நம்பிக்கையா நினைச்சு நம்ப ஆரம்பிச்சிடும். சோ இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த 90 வினாடிகள் விதிதாங்க. ரொம்ப சூடான விவாதங்கள் நடக்கும்போது நம்ம உணர்ச்சிகள் நம்ம கட்டுப்பாட்டை மீறிடும். அப்போ ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறது நம்ம மூளையில இருக்கிற அமிக்டாலா மொத்த சிந்தனையை முடக்கிறத தடுக்கும்.
வெறும் 90 வினாடிகள் ஆழமா மூச்சு விடுறது இல்லனா அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி போறது உங்க எமோஷன்ஸை ரீசெட் பண்ற ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஒருத்தர் என்ன வேணும்னு சொல்றதுக்கும் அவங்களுக்கு அது ஏன் வேணும்னா ஆழ் மனசுல நினைக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. எம்மாவோட ரெஸ்டாரண்ட் விலை பிரச்சனையவே எடுத்துக்குவோம். அவங்க 2 பேரும் வாதிட்டது பணத்தை பத்தியும் நம்பர்ஸை பத்தியும் தான். ஆனா உண்மையான பிரச்சனை என்னன்னா அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த நம்பிக்கை மற்றும் கண்ட்ரோலை பத்தின அவங்களோட ஆழ்ந்த தேவையா இருந்துச்சு. இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த மோதல் முடிவுக்கு வந்துடுச்சு. 5வது பகுதி கேள்விகளின் சக்தி, வியூக ரீதியான விசாரணை. மத்தவங்கள சம்மதிக்க வைக்கிறதுங்கிறது அவங்ககிட்ட ஆர்கியூ பண்றது கிடையாது. இது ஒரு டிஸ்கவரி மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு பாருங்களேன். நான் கவனிச்ச ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணலாமா? நான் தப்பா கூட இருக்கலாம், ஆனா நீங்க இன்னும் சொல்லாத ஆழமான கவலை ஏதாவது இருக்கா? இப்படி பர்மிஷன் கேட்டு ஒரு கேள்வியை வைக்கும்போது அவங்களோட தற்காப்பு உணர்வு உடைஞ்சு ரொம்ப நேர்மையா பதில் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இதான் எக்ஸ்கவேஷன் சீக்வென்ஸ், அதாவது தங்கம் தோண்டி எடுக்கிற மாதிரி. வெளிப்படையான கேள்விகள், குறிப்பிட்ட பின்தொடர்தல், உணர்வுபூர்வமான தேடல், அப்புறம் அவங்களோட உண்மையான உந்துதலை கண்டுபிடிக்கிறது. தனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காதப்போ ஒருத்தர் தன்னோட பாஸ் கிட்ட போய் கோபமா சண்டை போடுறதுக்கு பதிலா உங்க முடிவிற்கான காரணங்களை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டார். அது மூலமா தான் ஒரு லீடரா மாறணுங்கிறத அவர் உணர்ந்தார். சரியான கேள்விகள் சரியான பாதையை காட்டும். கடைசி மற்றும் 6வது பகுதி உங்கள் கம்யூனிகேஷன் லெகசி, அதிகாரப்பூர்வமான இருப்பு. நாம ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு நாம கொடுக்கற சிதறாத கவனம் இருக்கு பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். இத புனிதமான இடைவெளி, அதாவது சேக்ரெட் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் பேசி முடிச்சதும் உடனே பதில் சொல்லாம முழுமையா 3 வினாடிகள் வெயிட் பண்ணுங்க. இந்த 3 செகண்ட் சைலன்ஸ் அவங்களுக்கு நாம கொடுக்கற மிகப்பெரிய மரியாதையை காட்டுறதோட அவங்க சொன்னதை ப்ராசஸ் பண்ண நம்ம மூளைக்கும் டைம் கொடுக்குது. இது உங்களோட உரையாடலோட தரத்தையே வேற லெவலுக்கு கொண்டு போயிடும். இது நமக்கு ரொம்ப அழகா என்ன சொல்லுதுன்னா, எந்த உரையாடல் ஒருத்தரோட வாழ்க்கை பாதையை மாத்தும்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஜார்டன் ஒரு காஃபி ஷாப் ஊழியரோட வாழ்க்கைய வெறும் 15 நிமிஷம் நடந்த ஒரு உண்மையான உரையாடல் அடியோட மாத்திடுச்சு. அவர் தன்னோட படிப்பை தொடர அது ஒரு பெரிய உந்துதலா அமைஞ்சது. இதைத்தான் நம்ம ரிப்பிள் ரியாலிட்டி அப்படின்னு சொல்றோம். இப்போ உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி. உங்களோட அடுத்த உரையாடல்ல நீங்க புதிதா என்ன பண்ண போறீங்க? உங்க போனை உங்க பார்வையிலிருந்து முற்றிலுமா ஒதுக்கி வச்சுட்டு உங்க எதிரே இருக்கிற நபருக்கு உங்களோட முழுமையான சிதறாத கவனத்தை கொடுக்க இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. அந்த ஒரு சின்ன மாற்றம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கத்துக்கிட்டதை இன்னைக்கே செயல்படுத்துங்க. உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ல அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போங்க.